வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் கலர் குவிஸ்ன்ற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கலர் குவிஸில் உள்ள ஒரு 5 ட்ரிக்கு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 5 ட்ரிக்கு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணி ஒரு 5 இயர்ஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். 5 இயர்ஸாக ப்ளே பண்ணி அமௌண்ட்டும் டெய்லியும் விட்ரால் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு மேலேயே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரிடிக்ஷனில் ரெட்டு க்ரீனு 2 கலர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெட்டில் ஒரு 100 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா வின் ஆயிடுச்சுன்னா 200 ரூபா கிடைக்கும். நீங்கள் கட்டின 100 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதே தான். இப்போ ரெட்டு க்ரீன் ரெண்டுத்துக்குமே அந்த மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெட்டில் ஒரு 500 ரூபா கட்டுறீங்க, வின் ஆயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபா கிடைக்கும். அதில் நீங்கள் கட்டுற காசு 500 ப்ராஃபிட். வயலட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கால்வாசி அமௌண்ட்டு தான் வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி 10 ரூபாலேருந்து பெட்டிங் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? 10, 30, 90, 270, 810, ஒரு 1500, 3500 இந்த மாதிரி வந்து பெட் பண்ணலாம். ஒரு 3 ட்ரிபிளாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இதில் நான் என்ன ட்ரிக்கை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம குரூப்பில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த ட்ரிக்கை சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் எப்படி ப்ளே பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக்கு மேக்ஸிமம் வந்து பாருங்கள், இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் ரிப்பீட்டடாக வர மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை கொஞ்சம் ஒரு கலர் மாறி வர மாதிரி தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து க்ரீனில் முடிஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா 10க்கு 10 வந்து சீரியஸில் மாறும். இப்போ 50க்கு மேலே வந்து பாருங்கள், நீங்கள் ரெட்டைப்படையாக ஸ்டார்ட் பண்ணணும். க்ரீனில் 50 முடிஞ்சிருந்துச்சுன்னா 251, 2 க்ரீன் 2 ரெட்டு, 2 க்ரீன் 2 ரெட்டு, இந்த மாதிரி ரெட்டைப்படையாக வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் 40ல் ரெட்டு முடிஞ்சிருக்கா. ரெட்டுக்கு அப்புறம் 2 ரெட்டு 2 க்ரீன், 2 ரெட்டு 2 க்ரீன், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வின் வரும். இதை கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இப்போ 30ல் ரெட்டு முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 2 ரெட்டு, 2 ரெட்லேயே ஒரு வின் வந்துருச்சு. 2 க்ரீனு, அதுலேயும் ஒரு வின் வந்துருச்சு. மேக்ஸிமம் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து அந்த 230, 240, 250 அது எதில் முடியுதுன்னு பாருங்கள். எந்த கலரில் முடியுதோ அந்த கலர்லேருந்து அப்படியே ரெட்டைப்படையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 80% வரும். இது ஒரு ட்ரிக்கு. எப்பயாச்சும் தான் மாறும். அதுக்காக வந்து நீங்கள் கண்டினியூஸாக இதில் வந்து ஒரு நாளைக்கு 480 சீரியஸ் வரும். நீங்கள் 480 சீரியஸும் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மேக்ஸிமம் லாஸ் ஆகும் தான். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான். ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா, ஒரு 2000 இல்லை 3000 இந்த மாதிரி ப்ராஃபிட். ஒரு நாளைக்கு 500 ரூபா இல்லை 1000 ரூபா எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா ஒரு 10, ஒரு 20 சீரியஸ் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்தில் உங்களோட ப்ராஃபிட் எடுத்துடலாம். அந்த அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அதே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி தான் ரெட்டைப்படையாக வரும். இப்போ வந்து 210ன்னு வச்சுங்க. 210ல் இப்போ ரெட்டில் முடியுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 2 ரெட்டு 2 க்ரீனு. இதுவே 220 வந்து க்ரீனில் முடியுது. 2 க்ரீனு 2 ரெட்டு, 2 க்ரீனு 2 ரெட்டு, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரல 5 டைம் 6 டைம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 6 டைம்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 6 டைம் வரல அப்படின்னா 6 or 7 டைம், அதுக்கப்புறம் சேம் கலர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 டைம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 80% இந்த மாதிரி தான் வரும். ரெண்டாவது ட்ரிக் வந்து சொல்கிறேன். ரெண்டாவது ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் எப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 200ல் வந்து ரெட்டு வந்திருக்குன்னா அடுத்து ரெட்டு வர கலரையே திரும்ப பெட் பண்ணுறது. இந்த மாதிரி 5 டைம்ஸ் பெட் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது ட்ரிக்கு. 5 டைம்ஸ் பெட் பண்ணுங்கள். இப்போ எப்பயுமே நீங்கள் சிக்னல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்போ 200ல் முடியுதுன்னா அந்த 200 இப்போ 280ல் முடிஞ்சிருக்கு க்ரீனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு முடிஞ்சிருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட்டு க்ரீன் கட்டியிருப்பீங்க, வரல. திரும்பி நெக்ஸ்ட்டு ரெட்டு கட்டியிருப்பீங்க, வரல. அதுக்கப்புறம் ரெட்டு கட்டியிருப்பீங்க, வரல. அதுக்கப்புறம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 5 ஸ்டேஜ் வந்து சேம் கலர் ஃபாலோ பண்ணுங்கள். 5 தடவை லாஸ் ஆயிடுச்சு. 10 ரூபா கட்டுறீங்க லாஸ் ஆயிடுச்சு, 20 ரூபா 30 ரூபா கட்டுறீங்க லாஸ் ஆயிடுச்சு, 90 ரூபா கட்டுறீங்க, 270 கட்டுறீங்க, 810 இதுவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ 5வது டைம் எது வந்துச்சோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்படையாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா ஏபி ரூல் ஃபாலோ ஆகிருக்கும். ஏபி ரூல் வந்துருச்சு அப்படின்னா 5 டைம் லாஸ் அப்படின்னா என்னென்னா எந்த கலர் வந்திருக்கோ அந்த கலர்லேருந்து ரெட்டைப்படையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ரெட்டு கட்டினீங்க, க்ரீன் வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 க்ரீன் 2 ரெட், இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் முடிஞ்சிருக்கு. 5வது டைம் வந்து ரெட் கட்டிட்டீங்க, லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 ரெட்டு 2 க்ரீன், இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வின் வந்துடும். இந்த கலர் ப்ரிடிக்ஷன்லாம் மேக்ஸிமம் 80% இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெட் பண்ணி ஒரு டைமுக்கு ஒரு 100 ரூபா இல்லை 200 ரூபா வந்தவொடனே ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஈஸியாகவே வந்து எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ 38,000 பேரில் நான் ஜாயின் பண்ணேன். என்னோடய ஐடி நம்பர் பார்த்தா தெரியும். 38,000 35,000 சம்திங்கில் நான் ஜாயின் பண்ணேன். எப்போனா 2018 ஜாயின் பண்ணேன். 2018 இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் 15 லட்சத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா
உள்ளே வந்து இப்போ நியூ ஐடி ரிஜிஸ்டர் ஆகும் 15 லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகுது. இதில் கலர் ட்ரிக்குள்ள 2 ட்ரிக் வந்து நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்கி கிட். அதில் வந்து பார்த்திங்கன்னா வயலட் வரும். வயலட் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வரும். இதில் வயலட்டே கிடையாது, 2 கலர் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. புரியுதுங்களா? இதுலேயும் வந்து ட்ரிக் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 2 ட்ரிக்கு தான் இருக்குது. 2 இல்லை 3 ட்ரிக் இருக்குது. 5 ட்ரிக்கு சொல்லியிருந்தேன். நான் கலருக்கான 2 ட்ரிக் வந்து சொல்லிட்டேன். அதை வந்து கொஞ்சம் வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 கலர் மேலே வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் 3 பிளாக் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 5 பிளாக் 3 இருக்குது, ரெட்டு 2 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் வந்து பிளாக் வந்து பெட் பண்ணணும். இப்போ பிளாக் வந்து பெட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலர் வருதான்னு நீங்கள் வெயிட் பண்ணி போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட் தான். 10 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 8100 சீரியஸ் வரும். புரியுங்களா? ஒரு நாளைக்கு வந்து 8100 சீரியஸு. அதில் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 480 சீரியஸ் வரும். புரியுதுங்களா? இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்பும் இருக்குது. மேக்ஸிமம் ஆப் யூஸ் பண்ணுறத விட வெப்சைட் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கால் வருது இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஆப் வந்து ஸ்லோவாக இருக்கும். புரியுதுங்களா? இது இப்போ வந்து நான் 3 பிளாக் சொன்னேன். இப்போ ஏன்னா 5 கலர் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன வந்துருந்துச்சுன்னா பிளாக்கு தான். இப்போ வின்னு தான் வந்திருக்கு. இப்போயும் அதிகமாக 5 லாஸ்ட் 5ல் பார்த்திங்கன்னா ரெட்டு தான் அதிகமாக இருக்கும். ரெட் இல்லை பிளாக் அதிகமாக இருக்குது, சாரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து லாஸ்ட் 5ல் எது அதிகமாக இருக்கோ இதை வந்து பெட் பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70%லேருந்து 80% இந்த மாதிரி தான் வரும். இப்போயும் வந்து பாருங்கள் 3 திரும்பி பிளாக் தான் வந்திருக்கு. இது ஒரு ட்ரிக்கு. எப்படின்னா மேலே உள்ள ரிசல்ட்டில் 5 இது எடுத்துங்க. அந்த 5ல் எது அதிகமாக இருக்கோ அதே பெட் பண்ணிவிட்டு போங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி எப்பயுமே கண்டினியூஸாக பெட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் பெட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு 200 இல்லை 300 ப்ராஃபிட் வந்தோடனே நிறுத்தி அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக் வந்து சொல்கிறேன்னா கீழே பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் பிளாக்கு ரெட்டு அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஜிட் வந்து வின்னிங் வருதுன்றதை பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து கீழே ரிசல்ட்டு போயிட்டுருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிளாக்கு, அந்த பக்கம் ரெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வர டிஜிட்டில் வின்னிங் வருதா இல்லை அதிகமாக வர டிஜிட்டில் வின்னிங் வருதான்னு பார்க்கணும். இதுலேயும் இதே மாதிரி தான் 10, 30, 90, 220, 270, 810, 1500, 3500 இந்த மாதிரி மினிமம் ஒரு 10,000 வச்சுங்க. அப்போ தான் டெய்லியும் ஒரு 1000 ஈஸியாக வந்து எடுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் பிளாக்கில் 25,000 இருக்குது, ரெட்டில் 49,000 இருக்குது. புரியுங்களா? இப்போ நம்மளுக்கு வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் தான் வந்திருக்கு. எப்படின்னா கம்மியாக இருக்கிறதுல தான் வின்னிங் வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் இப்போ கம்மியாக இருக்கிறதுல கட்டணும். இல்லை வந்து அதிகமாக இருக்கிறதுல வின்னிங் வந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் அதிகமாக இருக்கிறதுல வந்து கட்டணும். புரியுதுங்களா? அதே மாதிரி எதில் வந்து வின்னிங் வருதோ கீழே வர ரிசல்ட்டை செக் பண்ணி அதுலேயே வந்து பெட் பண்ணலாம். இது வந்து லக்கி கிட்டோட 4வது ட்ரிக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5வது ட்ரிக்கு தான், லாஸ்ட் ட்ரிக்கு. எப்படின்னா இப்போ வந்து 2 ரெட்டு வருது அப்படின்னா கீழே ரிசல்ட்டை வந்து பாருங்கள். மேலே உள்ள ரிசல்ட்டில் பாருங்கள். இப்போ 2 ரெட்டு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்து வந்து 3 ரெட்டு 3 பிளாக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக கட்டலாம். இப்போ கீழே வந்து பாருங்கள், நான் இந்த ரிசல்ட்லேயே சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டாக ஒரு பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் 2 ரெட்டு இருக்குது, அதுக்கப்புறம் 3 ரெட்டு 2 வின் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 3 பிளாக் அதில் ஒரு வின் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரெட்டு அதில் ஒரு வின் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 3 பிளாக் அதில் ஒரு வின் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 3 ரெட்டு. இந்த மாதிரி பாருங்கள், 2 ரெட்டு வந்துச்சு அப்படின்னா 3 ரெட்டு 3 பிளாக் இந்த மாதிரி கட்டிட்டு போகலாம். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 20 சீரியஸ் 30 சீரியஸ் நீங்கள் வின் பண்ணாவே நல்லா ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கப்புறம் 2 பிளாக் வந்துச்சுன்னா 3 பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரெட்டு 2 டிஜிட். இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ரெட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 ரெட்டு கட்டலாம். கண்டினியூஸாக 3 ரெட்டு 10 வின் ஆயிடுச்சுன்னா திரும்ப 10 ரெட்டில் வின் ஆயிடுச்சுன்னா திரும்ப 10. இதுவே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 30, திரும்பி ரெட்டில் வந்து 30, அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரெட்டில் வந்து 90, அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே பிளாக்கு 3 பிளாக்கு 90, 270, 810 அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் வின் ஆகிடும். புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 5வது ட்ரிக்கு. இதில் நான் 2 ட்ரிக்கு சொல்லியிருந்தேன், நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்பட சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சீரியஸ் வந்து 210, 220 எதில் முடியுதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ரெட்டைப்படையாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ரெட்டில் முடியுது அப்படின்னா ரெட் க்ரீன் க்ரீன் இந்த மாதிரி ரெட்டைப்படம் சொல்லியிருந்தேன். சேம் கலர் சொல்லியிருந்தேன். இப்போ 280 வந்து ரெட்டு முடிஞ்சிருக்குன்னா அதே கலரை திரும்பி கட்டுறது, 5 டைம்ஸ் கட்டுறது. 5 டைம்ஸ்க்கு அப்புறம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஏன்னா சேம் கலர் வரல ஏபி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எந்த கலரில் வந்து வின்னிங் வந்திருக்கோ அந்த கலரே டபுளாக கட்டுறது. இப்போ க்ரீனில் முடிஞ்சிருந்தால் க்ரீன் ரெட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதில் முடிஞ்சிருந்தா. இதில் வந்து நான் 5 ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன். இதை
இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இதை நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து டெய்லியும் நீங்கள் 500 1000 வந்து ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை வச்சு தான் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம குரூப்பில் உள்ள நம்பர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி ப்ரோ இந்த ட்ரிக்கை வந்து சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நான் இண்டிவிஜுவலாக சொல்லுவேன். அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சிலர் உள்ளே வந்து என்ன எதுன்னே தெரியாமல் அவங்க மண்ணு ஓனாக ஏதோ ஒன்று கட்டி லாஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சிவப்பு பச்சை, இதில் வந்து ரெட்டு கருப்பு, இது 2 தானே மாற்றி மாற்றி ஏதோ கட்டுவாங்க, லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை இதுதான் ட்ரிக்கு, இது 100% மாறாது அப்படின்லாம் கிடையாது. எப்பயாச்சும் மாறும். அதுக்காக நான் வந்து இந்த ட்ரிக்கை தான் நீங்கள் சொன்ன ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பெருசாக ப்ராஃபிட்டாக வரலையான்னு சொல்லக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 80% வரும், ஒரு 20% மாறும் கண்டினியூஸாக. அதுக்குன்னு நீங்கள் வந்து அதில் 480 சீரீஸாக விளாடாதீங்க, இதில் 8100 சீரீஸ் விளாடாதீங்க. அப்பப்போ கொஞ்சம் விளாடுங்க. மேக்ஸிமம் 80% இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கலர் குவிஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.